இது 2026. ஒரு காலம் மனிதன் கேள்விகள் கேட்டான், இன்னொரு காலம் அவன் பதில்கள் தேடினான். இப்போது அவன் கேள்வி கேட்பதையே மறந்துவிட்டான். ஒரு விரல் நுனியில் எல்லா தகவலும் இருக்கிறது. ஒரு திரையில் முழு உலகமும் சுருங்கி நிற்கிறது. அறிவு பெருகிவிட்டது, ஆனால் அன்பு, அறம், மனிதத்தன்மை அவை எங்கோ மௌனமாகி போயின. அப்போது ஒரு நாள் காலத்தின் ஓட்டத்தை யாரோ ஒருவர் நிறுத்தினார். அது மனிதன் அல்ல, இயந்திரமும் அல்ல, ஞானம். காலத்தை தாண்டி திருவள்ளுவர் வந்தார். அவர் வந்தது பேசுவதற்காக அல்ல, பாடம் சொல்வதற்காக அல்ல, ஒரு குழந்தைக்காக. ஏஐ உலகத்தில் பிறந்த ஒரு குழந்தை, உலகத்தை அறிந்தவன், ஆனால் வாழ்க்கையை அறியாதவன். அந்த குழந்தையை பார்த்து திருவள்ளுவர் மெதுவாகச் சொன்னார், மகனே, உனக்கு எல்லாம் தெரியும், ஆனால் வாழ்வது எப்படி என்பதை யார் உனக்கு சொல்லப் போகிறார்கள்? அதனால் திருவள்ளுவர் ஒரு வழி தேர்ந்தெடுத்தார். ஒரு நாள் ஒரு குறள், பாடத்திற்காக அல்ல, தேர்விற்காக அல்ல, மனிதனாக வாழ்வதற்காக. இனி ஒவ்வொரு நாளும் ஒரு குறள், ஒரு குழந்தை, ஒரே ஒரு உண்மை, வாழ்க்கை.